இந்தியன் உமன்ஸ் ஆஸ்திரேலியன் உமன்ஸை பங்கம் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியும். 9 விக்கெட் வித்தியாசத்துல ஃபர்ஸ்ட் T20 வின் பண்ணிட்டாங்க. ஆஃப்டர் 3-0 ட்ரப்பிங் 3-0 இந்தியா தோத்துட்டாங்க ஓடிஐ சீரிஸ். இந்த T20ல ஃபர்ஸ்ட் மேட்சை வின் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மொரால் பூஸ்டர் இந்தியன் உமன்ஸ்க்கு. அண்ட் இதுல முக்கியமான பெர்ஃபார்மன்ஸ் யார் பாத்தீங்கன்னா ஷஃபாலி வர்மா அண்ட் ஸ்மிருதி மந்தனா ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் 137 ரன்ஸ் அண்ட் டிட்டாஸ் சாது 4 விக்கெட்ஸ் எடுத்தாங்க. இன்ஃபேக்ட் 5 விக்கெட்ஸ் எடுக்க வேண்டியது அன்பார்ச்சுனேட்லி ரிவ்யூ போனதுனால அந்த விக்கெட் எடுக்க முடியல. அண்ட் கவுரோட கேப்டன்ஷிப் செமையா இருந்தது அண்ட் 5 கேட்ச் வேற அவங்க எடுத்தாங்க. ஸோ காம்பினேஷன் ஆஃப் ஆல் இந்தியன் டீம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா விளையாடுனாங்க. அண்ட் ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிசப்பாயிண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் தாங்க. கேச்சஸ் விட்டாங்க. அட் சேம் டைம் அவங்க பேட்டிங் வந்து ஆஸ் ஆஸ்திரேலியா எஃபர்ட் மாதிரி தெரியல, ஒரு மாதிரி ரொம்ப போராவே தான் இருந்துச்சு. அவங்க அந்த அளவுக்கு ஒன் டே சீரிஸ் விளையாடின அளவுக்கு இந்த T20 மேட்ச்க்கு சார்ஜடப்பா இல்லையோ அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. பட் இப்போ இந்தியாவுக்கு இந்த T20 சீரிஸை வின் பண்றதுக்கு ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. எப்படி விளையாடுவாங்க அடுத்த மேட்சஸ் எல்லாம் பொறுத்து இருந்து பார்ப்போம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ ஃபர்ஸ்ட் T20 பிட்வீன் இந்தியன் உமன்ஸ் அண்ட் ஆஸ்திரேலியன் உமன்ஸ் அட் நவி மும்பை DY பட்டேல் ஸ்டேடியம் நடந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் இந்தியா இதில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் தரமா வின் பண்ணியிருக்காங்க. ஸோ முதல்ல டாஸ் வின் பண்ண இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா போலிங் எடுத்தாங்க அண்ட் ஆஸ்திரேலியா 141 ரன்ஸ் தாங்க அடிச்சாங்க. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் சூப்பர் போலிங் எஃபர்ட் ஃப்ரம் டிட்டாஸ் சாது. 4 ஓவர்ஸ்ல 17 ரன்ஸ் தான் கொடுத்து 4 விக்கெட்ஸ் எடுத்தாங்க. இன்ஃபேக்ட் 5th விக்கெட்டும் வந்து அம்பையர் அவுட் கொடுத்துட்டாரு லாஸ்ட் பால். பட் ரிவ்யூ போனதுனால வந்து பாத்தீங்கன்னா அது நாட் அவுட், லெக் ஸ்டம்ப் வெளியில போயிடுச்சுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்பவே எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. 5 விக்கெட் இருந்தா செம்மையா இருந்திருக்கும்ட்டு. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் தீப்தி சர்மா, ஸ்ரீயங்கா பட்டேல், அனதர் யங்ஸ்டர். ஸோ இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து இந்தியாவுக்கு வந்து வரது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சம வரப்பிரசாதம் வந்து மெயினா இந்தியன் உமன்ஸ்க்கு. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் இந்த உமன்ஸ் பிரீமியர் லீக் தாங்க. அதுல தான் இந்த ஸ்ரீயங்கா பட்டேல், டிட்டாஸ் சாது இவங்கெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணி உள்ள வராங்க. இப்போ இந்தியன் இன்டர்நேஷனல் டீமும் வந்து பாத்தீங்கன்னா ரெப்ரசென்ட் பண்றாங்க. ஸோ எப்படி ஒரு IPL வந்து இந்தியன் டீமுக்கு உதவுதோ அதே மாதிரி தான் இந்த உமன்ஸ் IPL டீமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் உமன்ஸ் டீமுக்கு பயங்கரமா உதவுது, முக்கியமா இந்தியாவுக்கு. சோ இந்த மாதிரி நல்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் யங்ஸ்டர்ஸ். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவை 141 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லிட்ச்ஃபீல்ட் செம்மையா விளையாண்டாங்க 49 ரன்ஸ்க்கு. எஸ்பெஷலி அவங்க அடிச்ச அந்த ஸ்கொயர் லெக்ல அடிக்கிற 6 எல்லாம் புழுகுன்னு அடிக்கிறாங்க. செம்ம டேலண்ட் ஆக்சுவலா ஆஸ்திரேலியா கிடைச்சிருக்கு, டு பி வெரி ஆனஸ்ட். அண்ட் அட் சேம் டைம் பெரிய வந்து ஒரு எண்ட்ல அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் காமிச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. பட் சின்ஸ் டாப் ஆர்டர்ல அதிகமா விக்கெட்ஸ் விட்டதுனால, அதாவது 49 for 4 இருக்கும் போது ஸ்டில் கவுண்டர் அட்டாக் பண்ணாங்க பெரிய லிட்ச்ஃபீல்டும். பட் அதுக்கப்புறம் டக்கு விக்கெட்ஸ் போனதுனால அவங்களால ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ண முடியல அண்ட் பெரிய ஸ்கோரும் அடிக்க முடியல. ஸோ விக்கெட் வந்து நல்ல ஃபிளாட் விக்கெட்டா இருந்துச்சு. கொஞ்சம் லைட்டா டியூ இருந்ததுனால வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பேட்ஸ்மேனுக்கு பின்னாடி சேஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியா இருந்தது. அதனாலதான் கவுர் கேப்டன் வந்து பாத்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணிட்டு போலிங் எடுத்தாங்க. அண்ட் இந்த 142 டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸா சேஸ் பண்ணாங்க இந்தியா. எஸ்பெஷலி ஓப்பனிங் ஸ்மிருதி மந்தனா அண்ட் ஷஃபாலி வர்மா பியூட்டிஃபுல்லா விளாண்டாங்க. மந்தனாக்கு வந்து இனிஷியலா வந்து அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு டைமிங் செட் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு தான் இருந்தாங்க. பட் ஒரு பக்கம் ஷஃபாலி வர்மா வந்து பாத்தீங்கன்னா அவங்க அடிச்ச அந்த கட் ஷாட், கவர் டிரைவ், அப்பப்போ அப்படி சிப் பண்றாங்க, ஸ்ட்ரைட்டா 6 போயிடுது. செம டேலண்ட் ஷஃபாலி வர்மா. அது T20ல அவங்க ரொம்ப டேஞ்சரஸ் பிளேயர். ஸோ அவங்க வந்து 64 நாட் அவுட் அன்பீட்டனா இருந்தாங்க. அண்ட் மந்தனா வந்து ஒரு பியூட்டிஃபுல் 54 அடிச்சாங்க. கொஞ்சம் கேமை முடிச்சுட்டு நோ லாஸ்ல போயிருந்தா கெத்தா இருந்திருக்கும். பட் அன்பார்ச்சுனேட்லி அவுட் ஆயிட்டாங்க. பட் நெவர்தெல்லஸ் 9 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்றது ஆஸ்திரேலியா வந்து பாத்தீங்கன்னா ஈஸி கிடையாது. அதுதான் இந்தியன் உமன்ஸ் அச்சீவ் பண்ணிருக்காங்க. அன்பார்ச்சுனேட்லி இந்த ODI சீரிஸ் 3-0 இந்தியா தோத்துட்டாங்க. அது என்னால பெருசா ரிவ்யூ பண்ண முடியலங்க. சின்ஸ் டியூட்டி எனக்கு டைம் கிடைக்கல, அதனால என்னால ரிவ்யூ பண்ண முடியல. அந்த சீரிஸ் வந்து இந்தியாவுக்கு ரொம்பவே போரா போச்சு இந்தியன் உமன்ஸ்க்கு. ஏன்னா ஃபீல்டிங் வைஸும் சரி, பேட்டிங் வைஸும் சரி, பேட்டிங் கூட ஓரளவுக்கு ஒத்துக்கலாம். பட் போலிங் ரொம்ப போரா போட்டாங்க. இருக்கிறதுல ரொம்ப போரா அவங்க பெர்ஃபார்ம் பண்ணது ஃபீல்டிங்ல தான். கேச்சஸ் நிறைய விட்டாங்க, நிறைய மிஸ்ஃபீல்ட்ஸ் பண்ணாங்க. அண்ட் செகண்ட் ODI வந்து அப்படி ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி, ஈஸியா ரன் பால் கேம் இருந்தது, அதை போட்டு விட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய மைனர் மிஸ்டேக்ஸ், மேஜர் மிஸ்டேக்ஸ் எல்லாமே பண்ணிட்டு தான் வந்தாங்க இந்தியன் உமன்ஸ். இந்த T20 சீரிஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுக்கு என்ன தோணுச்சுன்னா, ஆஸ்திரேலியா இந்த சீரிஸும் வச்சு செஞ்சிருவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. பட் ஒரு ரீஜெனுவேட்டடா உள்ள வந்து இந்த ஃபர்ஸ்ட் T20 இந்தியா தட்டி தூக்கி இருக்காங்கன்னா அது பெரிய விஷயம். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. ஆஸ்திரேலியாக்கு இது டூ ஆர் டே மேட்ச் நெக்ஸ்ட் மேட்ச். ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்தியா நெக்ஸ்ட் மேட்சும் வின் பண்ணி சீரிஸ் தட்டி தூக்குறாங்களான்னு சொல்லிட்டு. ஸோ எனிவேஸ் இந்தியன் உமன்ஸ் டீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு மிகப்பெரிய சல்யூட். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.